வணக்கம் நண்பர்களே. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து போட்டித் தேர்வு என்ன இருக்கு? ஏதாவது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தால் நமக்கு அதை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. அதாவது போட்டித் தேர்வு வந்து வந்து எப்படி அப்படின்னா, உங்க மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுங்க. கவர்மெண்ட் ஜாப் தான் நான் உட்காருவேன் அப்படின்னு ஆள் மனசுல அடிச்சு உட்காந்து டெடிக்கேட்டடா நீங்க உட்கார்ந்தா மட்டும்தான் இந்த போட்டி நிறைந்த சூழல்ல வெற்றி பெற முடியும். ரெண்டு மூணு உதாரணங்களை சொல்றேன். என்னோட லைஃப்ல நடந்ததை சொல்லிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன வருது அப்படின்னு சொல்றேன். என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா 2019 குரூப் 4 கிளியர் பண்ணாங்க. 2019 ஓகேவா? 2019 கிளியர் பண்ணிட்டு அவங்க கவுன்சிலிங் வரைக்கும் போனாங்க, கிடைக்கல. கவுன்சிலிங் பேயும் கிடைக்காதவங்க இருக்காங்க. ஸோ 2019 அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, அடுத்து லாக்டவுன், கொரோனா. அப்போ எந்த எக்ஸாம் இல்லை. மறுபடியும் 2022 எழுதுறாங்க. 2019, 20, 21, 3 வருஷம் ஆச்சு. அதே வேகத்தில் 2022 எழுதுறாங்க. அதாவது கவுன்சிலிங் முடிய போகிற கடைசி நாளில் தான் அவங்களுக்கு சீட் கிடைச்சது. அப்போ ஒரு பெண்ணால் 3 வருஷமா தவமா இருந்து அந்த எக்ஸாமுக்கு போகணுங்கிற மைண்ட் செட் இருக்குல்ல, அது எல்லார்கிட்டையும் இருக்கா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. 3 வருஷம் 4 வருஷம் சொல்லி இப்போ ஒரு பெண் அப்படின்னா எடுத்துட்டாலே அவங்க என்ன பண்றாங்களோ இல்லையோ அதை எடுத்து நகர்த்திட்டு போயிருப்பாங்க. டிகிரி படிச்சானா டிகிரி படிச்சேம்மா, அது என்னம்மா மேரேஜ் பண்ணுவான் அப்படிங்கிறது போயிடுவாங்க. எதையுமே பண்ணாட்டியும் குடும்பத்தாருக்கு அடுத்த கட்டமா நீங்க அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு. ஸோ அப்படிலாம் உதவி தெரிவித்து கவர்மெண்ட் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி தலைமைச் செயலத்துல வேலை கிடைச்சிருக்கு பண்றாங்க. இன்னொன்று, அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜரா அது கூட்டுறவு வங்கியில பணிபுரிகிறாங்க. கூட்டுறவு வங்கியில இல்லை, தமிழ்நாடு கிராம வங்கியில பணிபுரிறாங்க. என் நண்பரோட இது பார்த்தீங்கன்னா, நானும் அவனும் ஒன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம். அப்போ நான் ஐபிபிஎஸ் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அது ஐபிபிஎஸ் எக்ஸாமில் 2011 ஆரம்பித்தாங்க. இப்போ ஐபிபிஎஸ் 12வது சீசன் நடக்குது. 2011 ஆரம்பித்தாங்க. நான் எம்சிஏ படிச்சுட்டு ஐடியில் நான் ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி என் ஃப்ரெண்டையும் உள்ள சேர்க்குறேன். அப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன். இன்டர்வியூ வரைக்கும் போகிறேன், எனக்கு இன்டர்வியூவில் கிடைக்கல. அப்போ நானும் அவனும் ரூமில் தங்கிடணும். அப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதா இவன் வேலை கிடைச்சிட்டு போயிடுவான்னு நம்பிக்கிட்டு தான் எனக்கு கிடைக்கல. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, எங்கள் கம்பெனியில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க. அப்போ அவனுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட இருந்தாலும் சரி நம்ம அதுக்கு ட்ரை பண்ணலாமே அப்படின்னு அவன் வேலையை தூக்கிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு ஐடியே போகலை. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஜாப் ஏதோ போகலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக 2 வருஷம் அவன் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதலாம். ஆன்லைன் எக்ஸாம் வச்சாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ஆன்லைனில் எப்படி பண்ணணுன்னு கூட அவனுக்கு தெரியல. சேவ் நெக்ஸ்ட் கொடுக்காம கூட எல்லாத்தையும் பண்ணிட்டு விட்டுட்டான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுனால. அப்போ அப்படி இருந்தவன் ஒரு 2 வருஷத்துலேயே இப்போ தமிழ்நாடு கிராம பேங்க்ல பண்ணுறான், சரிங்களா? வேலை பார்க்குறாரு, பண்ணுறான்னு சொல்லக்கூடாது, வேலை பார்க்குறான். அப்போ நம்ம நிறைய பேருடைய சூழல் என்ன அப்படின்னா, எடுத்தேன் கவுத்தேன் அப்படின்னு ஒரு 3 மாதம் படிக்கணும், 6 மாதம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இதில் வெளியே வந்துடும். ஆனால் இந்த போட்டி நடந்த சூழ்நிலை டெடிக்கேட்டடா. ஸோ நீங்கள் டிஎன்பிசினா குறைஞ்சது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பாருங்க. அது கடைசி உங்களுக்கு ஃபுல்லாக எஃபர்ட்டையும் போட்டுருங்க, வேலை வாங்கிடலாம். அப்போ ஏனோ தானோ சும்மா போய் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏனோ தானோ பாதி படிப்பீங்க, அதை போய் எழுதிட்டு வரணும். அப்புறம் இல்லைப்பா கொஸ்டின் டஃப்பாக கேட்டாங்கப்பா. இப்போ டிஎன்பிசி குரூப் 4 அவ்வளோ டஃப்பு தான். அதுலேயும் செலக்ட் ஆகி போகிறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. நீங்களே பாருங்க, டஃப்பு தான், அதுலேயும் போகிறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ குரூப் 2லேயுமே 682 வேகன்சின்னா அதுலேயும் செலக்ட் ஆகி போகிறவங்க தானே இருக்காங்க. கோச்சிங் சென்டர் போகாமையும் சேராமல் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அந்த அளவு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணணும். உங்கள் ட்ரெயின்னா உங்கள் மனசுன்னு சொல்ல முடியாது, நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணணும். அது இதுதான் நம்ம குறிக்கோள் அப்படின்னு டெடிக்கேட்டடாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதன் மெய்வட்ட கூலி தரும். அது உங்களுக்கு பலனை தரும், சரிங்களா? சரி, இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, நீங்க ஏன் போல அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்லி ஆகணும்ல.
இப்போ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்ட் செட்டில் பேங்க் எக்ஸாம் செட் ஆயிடுச்சு. பேங்க் எக்ஸாம் செட் ஆயிடுச்சுன்னா ஒன்று ஏதாவது இழந்து தான் நான் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நான் வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். அப்போ எனக்கு சம்பளம் வருது. சம்பளம் வருதுனாப்புல அந்த ஒரு அதிக ஈடுபாடு கிடையாது. ஆனால் வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்கு. அப்போ எல்லா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1 hour கூட படிக்க மாட்டேன். ஒரு 1/2 hour பாப்பை எடுத்து வருவேன். இன்னைக்கு என்ன இது ரெக்கமெண்ட் வந்துருக்கா, சந்தோஷமா இவ்வளவு எக்ஸாம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வச்சிருப்பேன். இல்லை லிஸ்ட் போயிருப்பேன். இவ்வளோ எக்ஸாம் நான் அப்ளை பண்ணியிருப்பேன். ஏதாவது ஒன்று போவேன். அப்போ ஒவ்வொரு மனநிலையுமே இப்போ முதல்ல வந்து என்னோட சொந்த ஊர் சிவகாசி. அப்போ சிவகாசியில இருந்து மதுரைக்கு வந்து எக்ஸாம் எழுதிட்டு போனேன். பஸ்ஸில் வந்துட்டு போனேன். அப்போ மதுரையிலேயே அப்புறம் செட்டில் ஆயிட்டேன். இப்போ மதுரையிலேருந்து எக்ஸாம் எழுத போனேன். அப்புறம் பஸ்ஸில் போனவே அப்புறம் பைக்கில் போய் எக்ஸாம் எழுத போனேன். சரிங்களா? ஆனால் நான் எக்ஸாம் எழுத போகணும், இல்லை என்ன எக்ஸாம் போட்டாலும் உடனே அப்ளை பண்ணி இது போயிடுறது. ஆனால் இதோதான் கடைசி அப்படிங்கிற போகல. அப்போ என்னோட மைண்ட் செட் என்ன இருந்துச்சுன்னா, அடுத்த எக்ஸாம் போடுவாங்கன்னு அப்படியே வருது, சந்தோஷப்படுது. அடுத்த எக்ஸாம் வருது நம்ம போயிடலான்ட்டு. அப்போ அதாவது ஒரு மூச்சா வந்து ஒரு வேலையை ஃபைட் பண்ணோம், ஒரு 6 மாசத்துக்கு வேலையை விட்டு படித்தோம் அப்படி போயிருந்தா இன்னைக்கே வேலைக்கு போய்க்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து என்னன்னா தீதும் நன்று பிரதர வாரா. சரிங்களா? எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம். அப்போ வந்து அதாவது என்ன சொல்றேன்னா, அது நீங்க அகாடமிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் சரி, நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்க மாட்டேன், காலேஜும் நல்லா படிக்கல. அப்படி உள்ள ஆளுங்க தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. அப்படி ரொம்ப நல்லா படிச்சேன் அப்படி இல்லை ஆளுகள் பிரைவேட்ல வேலை பார்க்கறாங்க. இது உண்மை, யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க. சரிங்களா? 10th 4 அட்டெம்ப்ட் பண்ணவங்கலாம் விஏஓ இருக்காங்க. சரிங்களா? அப்படிங்கிற இருக்கிற சூழல்ல வந்து நீங்க வந்து ட்ரெயின் பண்ணணும். இப்போ வந்து உதாரணமா கோஆபரேட்டிவ் எடுத்துக்கோங்களேன். நிறைய பேர் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் கடைசி கட்டமா நம்ம வீடியோ பண்ணியிருந்தோம், அதை பார்த்து வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்து வந்து கடைசி கட்டமா இது ஒரு வாய்ப்பா இருக்குன்னு பண்ணி அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 அந்த நல்லா வெறித்தனமா இருக்கணும்லாம் இந்த கோஆபரேட்டிவ் எக்ஸாமுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க குரூப் 4 குரூப் 2 அவங்களுக்கு போக சொல்லாதுனாலும் இந்த அட்டெம்ப்ட்ல வந்து இதுல ஏகப்பட்ட பேர் போவாங்க. சரிங்களா? எனக்கு அதுல நம்பிக்கை இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து அரசு வேலை தான் போகணும் அப்படின்னா ரொம்ப வந்து டெடிகேஷன் இருக்கணும். சரி, டெடிகேட்டடா வந்து நீங்க வந்து என்னதான் கோச்சிங் சென்டர் போனாலும் என்னதான் இது பண்ணாலும் நீங்க வந்து உங்களுக்குள்ள ஒரு ட்ரெயினப் ஆயிடுச்சுன்னா, அதாவது இதுதான் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா யாரு தடுத்தாலும் கேட்க மாட்டேங்க, கண்டிப்பா வந்து வேலையில உட்காந்துருவீங்க. சரிங்களா? அந்த ஒரு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதாவது நீங்க எந்த ஒரு எக்ஸாமும் கிராக் பண்ணலாம். ஸோ அதாவது என்னன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் போகாது, இதெல்லாம் காசு தான், அங்கெல்லாம் வந்து ஹம்பக் நடக்குது, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு 4 பேர் சொல்லத்தான் செய்வான். சரிங்களா? நமக்கு தெரியும் 10 பைசா இல்லாம கூட வேலைக்கு ஜாயின் பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம், அதாவது வேலையில சேர்றதுக்கு முன்னாடியே தம்பட்டை அடிக்கிறது. அதாவது என்ன சொல்றேன்னா, வேலை இப்பதான் அப்ளை பண்ணிருப்பாங்க, 10 சொந்தக்காரங்க சொல்லி வச்சிருக்கு, எனக்கு அந்த இது அப்ளை பண்ணியிருக்கேன், இது காட்டிக்கிட்டு வந்தாலே வேலை கிடைச்ச மாதிரி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுது. அப்படிலாம் இருந்தா ஒன்றும் வேலைக்கே ஆகாது. வேலை வாங்கிட்டு ஊரெல்லாம் தம்பட்டம் போடுங்க. வேலை வாங்காததுக்கு முன்னாடியே தம்பட்டம் அடிச்சுக்கிறது, நான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இதுக்கு அப்ளை பண்ணிருக்கேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் நான் இன்னும் வந்து பேங்க்ல வேலை பார்க்கறேன்னு நினைச்சிருக்கேன். அந்த மாதிரி நான் என்னுடைய அனுபவத்துல தான் சொல்றேன். நிறைய பேர் வந்து நான் பேங்க்ல வேலை பார்க்கறேன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுய தம்பட்டம் வேண்டாம். வேலை கிடைச்சிட்டு நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க. வேலை கிடைக்காததுக்கு முன்னாடியே 10 பேர்கிட்ட சொல்லி வைக்கிறது, நான் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த கால கூட்டத்துல வேலை வாங்குற வரைக்கும் நீங்க சுயநலமா தான் இருந்தாகணும். சரிங்களா? ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிடைக்குது, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல எல்லாமே ஷேர் பண்ணி விடுறது, அவங்க 10 பேர் ஷேர் பண்ணி விடாங்க, நாளைக்கு உங்களுக்கே அவங்கள காம்படிஷன் ஆகிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம்ட்டு ஒவ்வொருத்தங்க டெலகிராம் குரூப்ல உட்காந்துட்டு, வாட்ஸ்அப் குரூப்ல உட்காந்துட்டு, ஏதோ 4 பொண்ணுங்க நம்மளை வந்து பெரிய ஜீனியஸ் ஆகுது, எல்லா தகவலும் பண்ணி குரூப்ல ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படி நினைப்பாங்கன்ற ஒரு நட்பாசையில ஏகப்பட்ட பேர் கழுத குதிரை அந்த இது கிடைச்சிச்சா இந்த கிடைச்சா குரூப்ல வந்துப்பாங்க. ஆனா வேலை வாங்குறவங்க அதை மட்டும் தகவலை மட்டும் எடுத்துட்டு வேலையை வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்ல 5 வருஷமா அதே டெலகிராம் குரூப்ல உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நொட்டா இதை நொட்டா அப்படி இப்படி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி மனநிலையில விட்டுருங்க. சரிங்களா?
நீ முதல்ல வேலை வாங்கியா, வேலை வாங்கிட்டு நீ ஏதாவது குரூப்ல இருப்பியா? பக்கத்து வீட்டுக்காரன் பேசினா கூட பேச மாட்டேன். அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கு. நான் அது நிதர்சனம் தான் பேசுறேன், சரிங்களா? அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டு அவனும் உனக்குலாம் காம்படிஷனா வருவான். இது தெரியாம அப்படி உட்காந்து வாட்ஸ்அப் குரூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, டெலகிராம் குரூப்ல இதே கிடக்குறது. ஏதாவது ஃப்ரீ மெட்டீரியல் இருந்தா நாலு அதை எங்கேயாவது பிடிஎஃப் எடுத்துட்டு இதா பாத்தீங்களா அந்த மெட்டீரியல் கொண்டு வந்துருங்க, அப்ப உன்னை நல்லவனா சொல்ல போறாங்க, அதவே எடுத்துட்டு வேலை வாங்கிட்டு போயிடுவான். நீ கடைசி வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்லயோ டெலகிராம் குரூப்லயோ உட்காந்துக்கிட்டே வெட்டி நாயம் பேசிட்டு இருக்க போற, சரிங்களா? இதுதான் உண்மையா நடக்குது. நிறைய பேர் ஃபேமிலியை ஏமாத்திக்கிட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு இருக்காங்க. அப்படிலாம் நான் எல்லாத்துக்கும் நான் ஒரு ஒரு இது சொல்றேன், சரிங்களா? லைஃப் இதுதான் வாழ்க்கைன்னா தொடர்ந்து ஒரு 3 வருஷம் போறாதுல தவறு கிடையாது. அப்படி இது இல்ல, நமக்கு இது ஒத்து வராது, நமக்கு ஒரு ஒரு ட்ரெயின் அப் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க பிரைவேட்ல சேர்ந்தா கூட 70,000, இப்ப ஒரு 24 வயசுல பிரைவேட் கம்பெனில 23 வயசு சேர்ந்தீங்கன்னா ஒரு 30 வயசு அப்போ ஒரு 70,000 80,000 சம்பளம் கூட நீங்க நம்ம செட்டில் ஆயிடலாம், சரிங்களா? அதுக்காண்டி 28 30 வயசு வரைக்கும் இப்படியே இருக்குன்னு கிடையாது, ஓகேங்களா? நிறைய பேர் அனுபவத்துல சொல்றேன், சரிங்களா? நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு அரசு வேலைக்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷமா தான் டைம் எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க, சரிங்களா? அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்ப நமக்கு ஒரு காலம் இருக்கு, சரி இதுதான் நமக்கு நம்ம குடும்ப சூழல் எப்படி இருக்கு, எக்கனாமிக் சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது நீங்க பார்த்துக்கிட்டு நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணி நீங்களாம் ட்ரெயின் பண்ணுங்க, நீங்களாம் பிளான் பண்ணுங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் ஆன்லைன்ல இருக்கு. இது நம்மளை போன்ற ஆள்கள் தானே சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கல்வியில மிகவும் பின்தங்கிய மாநிலமா பீகார் சொல்றாங்க. ஆனா பீகார் மாநிலத்துல தான் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாக்கி இருக்காங்க. எப்படி? அப்ப நம்ம இங்க இருக்கிற பக்கத்து மாவட்டத்துல கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு பதறோம். நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி சென்னை எக்ஸாம் எழுதிட்டு போறாங்க. அப்ப அது என்னன்னா எதுவுமே பண்ணாம உடனே 3 மாசத்துலயே படிச்ச உடனே அது இங்க படிச்ச கொஸ்டின் மட்டும் தான் எக்ஸாம் கேட்பாங்க, உடனே வேலை வாங்கிடணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கீங்க. நீங்க எக்ஸாம் மட்டும்தான் எழுதுவீங்க, வேலை வாங்க மாட்டீங்க, சரிங்களா? அதனால இது ஒரு தீபாவளி செய்தியா நான் சொல்றேன். நிறைய நாள் ஒரு மனசு விட்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் இந்த காணொலி பண்றேன், ஓகேவா? அதனால இதுதான் நிதர்சனமும் இதுதான் கூட. நீங்க யாரையும் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம பாசிட்டிவா ஒரு சில விஷயங்கள் நினைச்சுக்கிறேன். வேலை கிடைக்கும், நம்புவோம், வேலையில உட்காராம அந்த மாதிரி நினைங்க, சரிங்களா? நெகட்டிவான எண்ணங்களை, நெகட்டிவான எண்ணம் கொண்டவங்கள பக்கத்துல கூட சேர்த்துக்காதீங்க. அவங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை முன்னேற மாட்டாங்க, அது யாரா இருந்தாலும் சரி, சரிங்களா? என்னைக்கு உங்களோட பாசிட்டிவாவே நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. அது என்னைக்குமே உங்களுக்கு எங்கேயோ கூட்டு போகும், சரிங்களா? முடியாது, விளங்காது, இது பண்ண முடியாது, இப்படி ஆயிடும் அப்படியான்னு கூட இருக்கிறவங்கள சேரவே சேராதீங்க. அது உங்களை எங்கேயோ குழியில தள்ளிடுவாங்க, ஓகேவா? அதனால இந்த நம்ம பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால மக்கள் தொகை நேரம் 150 கோடி நெருங்கிருக்கும், ஓகேவா? ஸோ ஓவர் பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரில நம்ம இருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கனாமிக்கலும் நீங்க யோசிக்கணும். ஸோ நம்ம போட்டித் தேர்வு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணா எல்லாம் பண்ணலாம். இப்ப இருக்கிற பசங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. டிகிரி படிக்கும் போதே ஒரு சில பசங்க நீங்க இப்பயே கைட் பண்ணுங்க, நான் டிகிரி முடிச்சோன்னே வேலை வாங்கணும் அப்படிலாம் இருக்காங்க. அந்த மாதிரி சூழல்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்க ஒரு 30 வயசு வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஸோ அது வருமா இது வருமா அப்படின்லாம் இல்லை. ஏன்னா வயசு காரணங்காட்டி எல்லாம் தவறா நினைக்காதீங்க. 40 வயசுலயும் 45 வயசுலயும் 50 வயசுலயும் கவர்மெண்ட் வேலை தான் போனவங்க இருக்காங்க. ஸோ அவங்களால நம்ம பார்ட்டி ஆகணும். ஆனா உங்க ஃபேமிலியை நீங்க ஏமாத்திட்டு உட்கார வேண்டாம். ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதுக்கு உங்க உயிரை கொடுக்குற அளவுக்கு நீங்க இதே மாதிரி இது அளவுக்கு கூட நான் எஃபர்ட் போட்டிருக்க மாட்டேன்டா அப்படி எந்த எக்ஸாம் நீங்க பண்ணியிருந்தே உங்களுக்கு வேலை கிடைக்குன்னா சொல்லுங்க, நம்ம ஏதாவது பேசலாம், சரிங்களா? எந்த வித ஏனோ தானே இருந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்பிஎஸ்ல 200க்கு 165 168 கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 200க்கு 168 மேல குரூப் 4 கிடைச்சிருக்கு, 170க்கு மேல கிடைச்சிருக்குன்னா அந்த 168 கிடைச்சி வெளியே வந்தவங்க என்னமா சொல்லியிருப்பாங்க? அவரு இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமே சொல்லுவாங்க. ஆனா 200க்கு வெறும் 130 140 எடுத்துட்டு இதெல்லாம் இப்படி கஷ்டமா கேட்டாங்க, எல்லாம் வேஸ்ட், இனிமேல் எல்லாம் படிக்க முடியாது ஏன்னா அந்த பாதி படிச்சவங்க இந்த மண்ணில் இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் இது நம்ம வேலை கிடைச்சிருங்க, அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க.
ஓகேவா? ஸோ என்னன்னா போட்டி நிறைந்த சூழல்ல நீங்களும் ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு வெறித்தனோட இருங்க, நல்லது செய்யுங்க, வேலை வாங்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க. சரிங்களா? வேலை கிடைக்கும் முன்னே ஒரு தகவலோ ஒரு ஸ்டடி மெட்டீரியலோ கிடைச்சா அதை வந்து என்னன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படின்னா, கூடவே ஒரு பையன் ஃப்ரெண்டு தான் கூடவே இருந்தான். அப்போ வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவன் வந்து நான் வந்து முதல்ல இப்போ வந்து நம்ம வந்து நான் 90s கிட்ஸ்னால அப்போ வந்து நார்மல் செல்ஃபோன் தான். அப்போ 2011 வாக்கில் இந்த பேங்க் எக்ஸாமுக்கு எந்த மெட்டீரியல் படித்தா நமக்கு வந்து வேலை கிடைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட தெரியாத சூழல்ல. ஆனால் கூடயே என் கூட இருந்த பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒன்றா தான் படித்தோம். அவன் மட்டும் தனியாக ஒரு புக்கு வாங்கி படிச்சுட்டு அதாவது நான் பேங்கிங் எக்ஸாம் எழுதுறவங்க பிரதியோகிதா கிரண் அப்படின்னு ஒரு ப்ராக்டிக் செட் இருக்கு. அப்போ நான் பேங்க் எக்ஸாமுக்கு என்ன மெட்டீரியல் இருக்குன்னு எனக்கு தெரியாத சூழ்நிலை. அவன் வந்து வேலை ஸ்டேட் பேங்க்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மெட்டீரியல் வாங்கி ப்ராக்டிஸ் பண்றா நல்லா இருக்கும். அப்ப வேலை கிடைக்கிற வரைக்கும் அவன் இந்த மெட்டீரியல் இருக்குன்னு எனக்கு சொல்லலை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்குற விஷயத்துல நீங்க வேலை வாங்குங்க. இது வந்து என்னங்க அது சுயநலமா இருக்க சொல்றீங்க? இதுதான் நிஜதம், எல்லாருமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க முதல்ல வேலை வாங்கிட்டு மத்தவங்களுக்கு அடுத்த வந்துட்டு நீங்க டெய்லி ஒரு மாசம் 5000 செலவிச்சு கூட மத்தவங்களுக்கு படிக்க வைங்க. ஆனா நீங்க முதல்ல வேலைக்கு போங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை வளர்த்துங்க. நான் வந்து என்னடா செல்ஃபிஸே இருக்க சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நிதர்சனம், இதுதான் உண்மை. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம அகாடமிலேயே வந்து ஒரு பொண்ணு வந்து டெஸ்ட் வச்சானுமா வேண்டாமா என் பொண்ணு என் ஃப்ரெண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காச்சு. கடைசியில வந்து நானே செய்யறேன் சார் அப்படின்னு சொல்லி. ஏமா அப்படின்னா அவ ஏற்கனவே உங்க அகாடமியில சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா, எனக்கு தெரியவே தெரியாது. அப்ப வந்து எல்லாருமே வந்து தான் வேலை வாங்க நினைக்கிறாங்க. என்ன சொல்றது, தாயாப்பில இருந்து வாயு வேறு வேலை சொல்றாங்களா, அந்த மாதிரி நீங்க முதல்ல வேலை வாங்க. சரிங்களா? வேலை வாங்கிட்டு நீங்க சொன்னாங்கன்னா மற்றவங்க கேட்பாங்க. வேலை வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நான் சுயத்தட்டமா அடிச்சுட்டு எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. வேலை வாங்க, உங்க எல்லார் பேச்சும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கவர்மெண்ட் ஜாப் சொல்லாம இவ்வளவு பேச்சு பேசுறீங்கன்னு சொல்றீங்க. அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்றாங்க. சரிங்களா? ரயில்வே வந்து 8500 வேகன்சி வந்து இருக்கு. விருப்பம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அது October 21 வந்து நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்றாங்க. விருப்பம் உள்ளவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். டிசம்பர் 18 வந்து டிசம்பர் மாதம் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வருது. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வந்து நம்ம நம்புவோம். சரிங்களா? நான் இது வரைக்கும் நான் பாசிட்டிவாக தான் பேசுவேன். நம்ம நம்புவோம். ஸோ பல்காவும் குரூப் 4 குரூப் 2க்கான அறிவிப்பை வருதா அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம அடுத்த கட்டமா நம்ம அடுத்துக்கான நகர்வோம். சரிங்களா? நதிகள் போல வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். நமக்கான வழி பறக்காதான் போக போகுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நகருவோம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட எக்ஸாம் போறாங்க. எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணாலே நீங்க இது ஃபர்ஸ்ட் டைமா கிராக் பண்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதுவும் ட்ரை பண்ணுங்க. தடிக்கு விழுந்தா ஒரு டிஎன்பிஎஸ்சி தான் அப்படின்னு இருக்காம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏகப்பட்ட எக்ஸாம் இருக்கு. என்ன ஒரு சில போஸ்டிங் வந்து அதர் ஸ்டேட் தான் இருக்கும். நம்ம என்ன துபாயில போய் வேலை பார்க்க சொல்றாங்க, அதர் ஸ்டேட் தானே, அதுக்கு கூட யோசிச்சுட்டு சில பேர் அப்ளை பண்ணாம விட்டுறாங்க. சரிங்களா? ஆனா அரசு வேலை வாங்கணும்னா நீங்க டெடிகேஷன் இருக்கணும், வெறித்தனம் இருக்கணும். நீங்களா பிளான் பண்ணுங்க. அதாவது என்னன்னா அந்த பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்க எஸ்எஸ்சி வருவாங்க நிறைய ஷார்ட்கட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாவது உங்களுக்கே ஒரு ஷார்ட்கட் வந்து அமையும். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய படிச்சா ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே கை கொடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து லாங் டிராவல் பண்றீங்க, நைட்டு போறீங்க. சரிங்களா? பைக்ல போற சூழ்நிலை இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையான வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கு தெரிஞ்சா போதும் உங்க பைக்கோட வெளிச்சம். அப்ப 8க்குள்ள போறீங்க, பைக்கோட வெளிச்சம் 100 மீட்டர் தெரிஞ்சா அப்ப போக போக என்ன வெளிச்சம் கூட வரத்தான் செய்யும். அப்ப நீங்க முதல் நாட்டி எடுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு தாங்க இருக்கும். இப்ப நீங்க எதை வந்து நினைக்கிறீங்களோ அதுக்கான கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே அச்சீவ் பண்ணணும், உடனே அவுட்புட் பார்க்கணும் அப்படிங்கிறது இப்ப சூழல் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம அரசாங்க வேலைங்கிறது நம்ம பொறுமையை சோதிச்சுதான் ரிசல்ட் எல்லாமே வரும். இப்போ கோர்ட் எக்ஸாமுக்கு வந்து போட்டாங்க, என்ன ஆச்சு இன்னுமே வரல அப்படின்னு நிறைய பேர் பொறுமிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அறநிலைத்துறை வேலை வாய்ப்பு, பழனி முருகன் கோயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட கோயில் போட்டிருந்தாங்க. அதுக்கான ரிசல்ட் வரலையே அப்படின்னு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எல்லாரும் நான் வரும் அப்படின்னு நம்புறோம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா
போட்டித் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு மூலமா பண்றதை வந்து நீங்க உடனே அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ரிசல்ட் போட்டு இன்டர்வியூ மட்டும் வெயிட் பண்றாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக அமையும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? இப்போ ரேஷன் கடை இன்டர்வியூ வச்சாங்க, அது எந்த அளவு நமக்கு வந்து இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா, அதுக்குள்ள போக முடியுமா? அப்போ 12th மார்க் வச்சு பேஸ் பண்றாங்க. இப்போ கிராம ஊராட்சி செயலர் வேலைக்கு போட்டிருக்காங்க, அது 10th மார்க் பேஸ் பண்ணி போறேன்னு இருக்காங்க, இன்டர்வியூ வைப்பாங்க. அப்போ வந்து இதெல்லாம் வந்து போட்டித் தேர்வுக்கு அப்ளை பண்ணி வைங்க. அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னு அப்போ சொல்லிருந்துருங்க. நீங்க வந்து நீங்க மெயின் எக்ஸாமோ டிஎன்பிசியோ இல்ல எஸ்எஸ்சியோ ரயில்வேவோ பேங்க் எக்ஸாமோ, சரிங்களா, என்ன நமக்கு போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இந்த பேங்க் போலாம்னா அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒன்று வாங்கி பாருங்க. நம்மளால அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு உங்களுக்கு எவால்வ் பண்ணுங்க. இப்போ எஸ்எஸ்சி போறேன்னு பிளான் இருந்துச்சுன்னா எஸ்எஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்லைன்ல எல்லாமே இருக்குங்க, நீங்க போன்ல இல்லாத விஷயமே கிடையாது. சரிங்களா? அப்ப ஒவ்வொரு இதை பார்த்துட்டு நம்ம எதுக்கு போனா நம்மளால பண்ண முடியும் நீங்க தீர்மானம் பண்ணிட்டு அதை நோக்கி பயணம் பண்ணுங்க. வெற்றி வந்து உங்களை வந்து சேர்ந்துதான் ஆகணும், வேலையில உட்காந்து ஆவீங்க. இந்த காணொலிகள் மூலமா தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். ஒளி பரவட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றிகள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம்.